தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins on Flick. This is V Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்ரோல இருந்து தேர்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கேட்டு ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், அண்ட் அதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா The One அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து 2 சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா செம்ம வைப் நம்பர். ஒன்று வந்து ஒரு மாதிரி ஒரு சோகமான ஒரு இது, இன்னொன்னு இப்போ ஆப்வியஸா எல்லாத்துக்கும் தெரியும், அதுதான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நாங்க கூட வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடி இருந்தோம். சோ அது கூட நாங்க ஷார்ட்ஸ்ல போட்டுருக்கோம். சோ பாருங்க, ஏதோ ஆடி இருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாத்தையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல போட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சித் ஸ்ரீராம், மகாலட்சுமி. வாய்ஸ் சித் ஸ்ரீராம் யூனிக்கான வாய்ஸ். ஏய் சூப்பரியா, கோவமா இருக்கோ? கோவம்ன்றத விட சோகமாவும் இருக்காரு. வாவ், செமையா இருக்கு சொல்லு. ஓ, பயங்கரமான ஒரு இதா இருக்குல்ல. ஓ ஹே, இந்த இது வாவ், செம்மையா இருக்கு இந்த இது. ஓ வாவ் வாவ். ஹே, ஓ இதெல்லாம் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கல. என்னமோ இருக்கு, கண்ணு மூக்கு. The one. ஐயோ, அந்த ரெட்ரோ மியூசிக் செமையா இருக்குல்ல. நைஸ். யா,
சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் நம்மளை வந்து ஒரு வேற லெவலுக்கு ஒரு ஃபீல் கொண்டு போயிடுச்சு. அதான் என்னன்னா ஒரு மாதிரி நமக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெயின், அந்த ஒரு விதமான ஒரு சோகம் அது ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த சாங்ல. என்ன அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஷுவலா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் தாங்கிட்டு ஒருத்தங்க இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாங் ஃபுல்லாவே இருந்துச்சு. லிரிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா பண்ணிருக்காங்க. இடையில வந்து அந்த ரேப் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. பட் அந்த ரேப் எனக்கு எதுவுமே புரியல. இன்னொரு தடவை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்ல. அந்த லிரிக்ஸ் வந்து ஒரு சில ரேப் எல்லாம் பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் நமக்கு நல்லா தெளிவா புரியும். இதுல வந்து அங்கங்க கேட்டுச்சு. பட் எனக்கு வந்து அதுல ரீகால் பண்ண முடியல. அந்த மாதிரி எனக்குமே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்குமே கிளியரா புரியல. ஸோ நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் போட்டால் ஏதாவது வருதான்னு பார்த்து சப்டைட்டில் போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வர லிரிக்ஸ் மட்டும் ஜென்ரேட் ஆகுது. ரேப் போர்ஷனுக்கு இதே வரல. எப்பவுமே நமக்கு லிரிக்ஸ் சாங்கா அந்த மாதிரி வரப்போ நமக்கு வந்து லிரிக்ஸ் வந்து முன்னாடி போடுவாங்க. இதுல அந்த மாதிரி ஒண்ணு கூட இல்ல. எல்லாமே அப்படியே ஒரு விஷுவலா எடுத்துட்டாங்க. அண்ட் நமக்கு மியூசிக் டைரக்டர் வந்து சந்தோஷ் நாராயணன், அவர் அப்பியரன்ஸ் வந்து எல்லா இதுலயுமே இப்போ ரீசெண்டா வந்துகிட்டே இருக்கு. இப்போ 3 சாங்ல 2 சாங்லயுமே அவர் வந்துட்டாரு. ஒரு சாங்ல மட்டும் வரல. அந்த கண்ணாடி பூவையா பூக்களா சார் அதுல மட்டும் வந்து இல்ல. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா 2 சாங்லயுமே இருந்தாரு. அண்ட் ஆல்சோ எனக்கு விஷுவல் சீரிஸா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த டீரோட கொம்புல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபயர் ஆயிட்டு இருக்கிறது அந்த சீன்லாம் சீரியஸா. அதாவது இந்த சாங் வந்து ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஒரு கோவம் அந்த இது எல்லாத்தையுமே மிக்ஸ்டா ஒரு எமோஷன் காட்டுற மாதிரி இருக்கு. அண்ட் சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா போன கனிமா சாங்லேயே ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே வச்சுட்டு இருப்பாரு. இதுல ரொம்ப ஆக்ரோஷமா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இதாவே இருந்துச்சு. எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் வரும். அது வந்து ஒரு பஞ்ச் பண்ணிருக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் பீட்டுமே அந்த இடத்துல கரெக்டா மேசிங் பண்ணி. எனக்கு வந்து அந்த பஞ்ச் பண்றது பத்தினா வாரணமாயிரம்ல அவர் சின்ன வயசு கேட்ட போறப்போ கோவத்துல அடிப்பாரு தெரியுமா, எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வந்துச்சு. அதுல வந்து ஒரு சின்ன பையன் அதுக்கப்புறம் ஒரு மெச்சோர்டான கேரக்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. அதான் நான் அது பார்க்கும்போது என்னன்னா யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் இடையில ஒரு சீன் வந்துச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு வாலே உடஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு கோவம். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கணும். அந்த விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப உடஞ்சு போயிருக்கணும். அந்த உடஞ்சு போனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெக்கவர் ஆகி அவர் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ ஒரு சோகமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மைட் பி பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டேக்கு எதாவது இருக்கலாம், இல்லை ஏதாவது வேணா நடந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இடையில பூஜா ஹெக்டேவும் அந்த பழைய சீன் தான், அது முன்னாடியே போட்ட சீன் தான். 20 days தான் அப்புறம் வந்துரும்ல படமே. அண்ட் இடையில நம்ம கண்டிப்பாக ட்ரெய்லர் வரும். அண்ட் அதையும் நாங்கள் ரேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம அது நீங்கள் பார்க்கணுனாலும் எங்கள் சேனலில் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆல் வச்சிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே வரும். அண்ட் இந்த சாங் சீரியஸாக அது ஒரு இப்போ ரொம்ப எக்ஸைட்டடா சொல்ல முடியல. ஏன்னா அது ஒரு சோகத்துக்கு கொண்டு போயிடுச்சு. உண்மையிலேயே எனக்கு அப்படிதான் இருந்தது. சோகம் இருக்குன்றத விட ஒரு மாதிரி ஒரு பவர்ஃபுல் அந்த இது காட்டுது. தனுஷோட படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் சரியான இம்பாக்டா இருக்கும். கந்தா வர சொல்லுங்க. அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா சரியான இம்பாக்ட். எனக்கு அந்த சாங்கோட ஃபீல்லே எனக்கு இந்த சாங்குக்கும் எனக்கு லைட்டா வந்துச்சு. என்ன இந்த சாங்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நம்ம ரேப் கொண்டு வந்து கொஞ்சம் வெஸ்டர்னைஸ் பண்ணிருக்கோம். அந்த ரெட்ரோ அந்த மியூசிக் கேட்கறதுக்கே சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு இதுலயுமே இவர் பண்ற மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த சாங்ல ஸ்பெஷலி அந்த மியூசிக்லாம் ரொம்ப செமையா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு முன்னாடியே அந்த சின்ன சின்ன கிளிம்ஸ்லாம் பார்த்தோம். அதில் அந்த பிஜிஎம்லாம் சீரியஸாக சூப்பராக இருந்தது. அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவும் வந்துட்டு இஸ் ரெடி டு கோ அண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு அது என்னன்னு தெரியல, கையில் ஏதோ ஒன்று எடுத்துட்டு அடிக்கிற மாதிரி போகிறாரு. ஒரு பார்த்துக்கிறேன்டா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோவமாக போகிறாரு. அதோட சாங்கும் முடிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன நோட்டு என்ன விஷயன்றது சாங் மூலமாக ஒரு அளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுது. பட் ஆனால் அது எந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை நம்மளுக்கு உண்டாக்க போகுதுன்னு தெரியல அந்த மூவி. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்பெசிஃபிக்காக இந்த சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் பாடியிருக்காரு. அவர் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே யூனிக்காக தான் இருக்கும். கேட்டோன்னே ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கிற மாதிரி அவரோட வாய்ஸ். இப்போதான் அவரோட வழித்துணையை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர 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 ஹிட். இப்போ கூட கேட்டாலும் அது நல்லா இருக்கும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ரொமான்ஸ் ஃபீல்ல போகுது. இது வந்து வேற ட்ராக்ல ஒரு வேற மூட்ல கொண்டு போகுது. சூப்பரா இருந்துச்சு. அண்ட்
சித்ஸ்ரீராமோட வாய்ஸும் இதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. Yeah. அவர் நார்மலா பாடுற எனக்கு மாடுலேஷன் என்னன்னா இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச ரெட்ரோ சீன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம், நம்ம சாங்ஸ் பார்த்துருப்போம், மற்ற கிளிம்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அதுக்குமே இப்போ இருக்கிற அந்த இந்த சாங்கில் காமிச்ச கிளிம்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலுக்கு எனக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு வேற ஒரு ஸ்டைலில் வந்து எடுத்திருக்காங்க. எனக்கு இதில் பார்க்கும்போது எல்லா சீன்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஷிப்லாம் ஃபயர் ஆகிட்டு இருக்கிறது, அந்த சீன்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றுமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேபி இந்த பாட்டுக்காக தனியாக எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டு ஒவ்வொரு லிரிக் வரப்பவும் அந்த விஷுவல் வந்தது ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. சீரியஸாக சூப்பராக இருந்தது. எனக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு தாக்கத்தை வந்து இந்த சாங் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுத்துருச்சு. நான் கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். அண்ட் உங்களுக்கு இந்த சாங் கேட்டோன்னே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னன்றது தெரிஞ்சுக்கிறோம் ஆசைப்பட்றோம். ஏன்னா நாங்கள் நினச்சதா நீங்களும் நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது வேறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கான்றது தெரிஞ்சுக்கல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எஸ், அண்ட் அடுத்தடுத்து நம்ம ரெட்ரோட அப்டேட்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அண்ட் கண்டிப்பாக நாங்களும் ரியாக்ட் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து இந்த சாங் வருது, இந்த டைமுக்கு வருது, நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கன்னு ரிமைண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து எந்த டைம் 4 o'clock வந்து கமெண்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்மாயக் அப்படின்றது, அதுதான் இங்கே நேம் யூடியூப்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஆர் சிஸ்டர், யாராக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ரியாக்ட் பண்ணோம், பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நாங்கள் வெளில இருந்தோம், அதனால் சீக்கிரமாக பண்ண முடியல. பட் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடிஞ்சோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டோம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறோம். எஸ், அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.